சாதிக்க பிறந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விதை முன்னேற்றத்திற்கான தொடக்கம். இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனோட சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் 2025 நவம்பர் 27 2026 ஜனவரி 16 வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் நமக்கு வரலையேன்னு யாரும் பயப்படாதீங்க. 1 by 1 எல்லாருக்குமே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகிடும். பட் இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி உங்களோட மொபைல் நம்பருக்கு நார்மல் மெசேஜாவோ இல்லை உங்கள் மெயில் ஐடிக்கு மெயிலாவோ இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், திஸ் இஸ் எ ஸ்லிப் ஒன்லி இன்டிமேட்டிங் த சிட்டிஸ் ஆஃப் த எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ இதை யாரும் ஹால் டிக்கெட்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட் உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே எக்ஸாமான நவம்பர் 27 யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு அலாட் ஆகியிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஆர்ஆர்பி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விதை முன்னேற்றத்திற்கான தொடக்கம். மெசேஜை ரிசீவ் பண்ணவங்க சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் குரோமை ஓப்பன் பண்ணி rrbchennai.government.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 8/2024ன்னு நோட்டீஸ் பாக்ஸில் இருக்கும். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட் க்ரீன் பாக்ஸில் வியூ ஆர் டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஆர் கால் லெட்டர் ஃபார் சிபிடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் இருக்க ப்ளூ பாரில் செகண்டாக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.